அப்பதான் புரியுது திறந்து வச்சது கதவை மற்றவங்களுக்காக கிடையாது, அவருக்காக. அப்படின்னா அவருடைய கொள்கைகள் அப்படின்னா கட்சி கொள்கைகள்லாம் ஒண்ணு இது பண்ண முடியாது. ஏன்னா கட்சியே கிடையாது இப்ப, அப்புறம் தானே கொள்கை. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு சொன்னாங்களா இல்லையா? அப்போ செமையான குத்து, உள்குத்து. இன்னும் விடியல் வரவே இல்லை. உதயம் வர வேண்டும், உதயநிதியும் வருவார் அப்படின்னா நீங்க எப்படி பார்க்கணும்? உதயம் வரணும், இனிமேதான் விடியணும். நிதி பதவி மட்டும் கொடுத்தா போதாது, நிதியும் வேணும் அப்படின்னு சொல்லாம சொல்றாரோ? இன்னி வரைக்கும் விடியல் வரல அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்தே சொல்றாருன்னா எங்க விண்வெளி நாயகனுக்கு இருக்க அந்த தைரியம், நேர்மை யாருக்காவது இருக்குமா? வந்தவர்களெல்லாம் வாகை சூட நினைத்தால் அப்படின்னா யார சொல்றாருன்னு உங்களுக்கு புரியுதா? எனக்கு மட்டும்தான் பதவி, ஏதோ ஏன் கூட வந்துட்டேன் அப்படின்றதுக்காக உங்களுக்கு எல்லாம் பதவி வேணும். எவனாவது வந்தீங்க செங்கோட்டையில கொடியேற்றுறதுன்னா பிரதம மந்திரி ஆனாதான். அப்போ செங்கோட்டையன் அங்க போய் சேர்ந்திருக்காரு அப்படின் போது அப்ப நேரம் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். செங்கோட்டையன் யாருங்க? கட்சியில இருந்து கட்டம் கட்டப்பட்டவர், நீக்கப்பட்டவர். அவரு அங்க போயிட்டாரு, வேற எங்கேயும் போக்கிடல. அவரே சொல்லிட்டாரு, என்ன வந்து திமுக கூப்பிடல. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர், அரசியல் ஞானி, அரசியல் சக்கரவர்த்தி, நம்ம ஜாம்பவான் அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். என்ன சார் உங்களுக்காகவே கமல் சார் அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு மீட்டர் கொடுத்துட்டு போறாரா என்ன உங்களுக்காகவே? ஏன்னா நீங்க வர வேண்டியிருக்கு, அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப மட்டும் நீ பக்கத்துல இருந்ததுன்னு வச்சுக்கேன், கரகாட்டக்காரன் கவுண்டமணி மாதிரி தான் பண்ணியிருப்பான். அது ஏன்டா என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்ட? நீ இந்த சொக்கா போட்டிருக்கும் போதே நினைச்சேன், போற இடத்துல எல்லாம் ஈஸியான கேள்வி கேட்கறாங்க, இங்க மட்டும் என்னவோ ஐஏஎஸ் இன்டர்வியூ மாதிரி கேள்வி கேட்டிருந்தா அப்புறம் நான் என்னதான் பண்றது? கேட்கிற கேள்வி எல்லாம் பார்க்கும்போது அந்த பயம், தைரியம்னா பயத்தை மறைச்சிக்கிறது, அந்த மாதிரி தான் நான் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன் என்ன பண்ணி இப்படி போறான்ற கேளு, என்ன பண்றது? என்ன பண்ணுறது சார்? அப்புறம் துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் அன்னைக்கு கமல்ஹாசன் சும்மா இருக்கிற ஒரு வாழ்த்து மட்டும் போட்டு போக வேண்டியதானே? எதுக்கு மேடை ஏறணும்? எதுக்கு இவ்வளோ பெரிய லென்த்தாக வந்து முட்டு மேலே முட்டு கொடுக்கணும் திமுகவுக்கு? அது என்ன முட்டு கொடுத்தாரு? அதாவது நிறைய முட்டு கொடுத்துருக்காரு சார். என்ன முட்டுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சேர வேண்டிய இடம் தானாங்களாம். ஓகேங்களா? அரசியல் இக்கட்டுக்காக நான் சேர்ந்த இடமல்ல இது, சேர வேண்டிய இடம்தான். எங்கள் கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியானது, நாங்கள் சொன்ன கொள்கைகளை நிகழ்த்தி காட்டியவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். எந்த கொள்கைக்குள்ள ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க எனக்கு தெரியல. ஏன்னா சார் ஆரம்பத்திலே ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாரு சார், 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னது நாங்க தான், எங்களது அப்படியே காப்பி அடிச்சிட்டாங்க திமுக அப்படின்னு ஆரம்பத்திலே திட்டிட்டு இருந்தாரு சார். அப்படியா? சரி, இப்ப இந்த குடும்ப அரசியல்னு திட்டினாரு, அதுவும் இவங்க கொள்கையா? இவர் தானே சொன்னாரு திமுக பார்த்து குடும்ப அரசியல் அப்படின்னு சொன்னாரு, அவங்களுக்கா ஓட்டு போட போறீங்க அப்படின்னு ரிமோட்டை தூக்கி போட்டு வச்சாரு. அப்புறம் அங்கேயே போய் சேர்ந்துட்டாருன்னா இதுல ஒண்ணு கவனிக்கணும். அவர் என்ன சொன்னாரு, நேர்மையாக அரசியலில் இருக்க முடியும் அப்படின்னு நம்புறவங்க இங்க இருங்க, மற்றவங்களுக்கு இதோ கதவு திறக்கும் அப்படின்னாரு. அவருக்கே நம்பிக்கை இல்லை போல இருக்குது, நேர்மையா அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு ஆளா இவர் போயிட்டாரு. இவரே போன பிறகு அங்க வேற யார் இருப்பாங்க? இப்பதான் புரியுது திறந்து வச்சது கதவை மற்றவங்களுக்காக கிடையாது, அவருக்காக அப்படின்னு. அது தெரியாம அங்க உள்ள மாட்டிங்கினவங்க எல்லாம் ஐயோ பாவம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. சேர வேண்டிய இடத்தில் தான் சேர்ந்திருக்கிறோம். இன்னொன்னு சொன்னார், இந்த இக்கட்டுக்காக வரவில்லை, நீ இக்கட்டும் எக்கட்டும் திக்கட்டும் பரவட்டும். எனக்கே அப்படியே கவிதையா வருதுயா. இவருக்கு என்ன பெரிய அரசியல் இக்கட்டு வந்துருச்சு? சினிமாவுக்கு தான் இக்கட்டு இக்கட்டுன்னு சொல்வாரு. ஐயோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னு. கடைசியா வந்த ஒரு படத்தை கூட தடைகளை தாண்டின்னு யாரா தடை போட்டாங்க? ஒன்னா வீட்டுல சொல்லியிருப்பாங்க, ஐயே இந்த குப்பை படத்துக்கா போறேன் அப்படின்னு யாராவது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தடை போட்டுருவாங்க. மற்றபடி யாரும் அந்த படத்துக்கு தடை போடல. ஆனா போஸ்டர்ல தடைகளை தாண்டி வெற்றிகரமான முதல் வாரம் அப்படின்லாம் போட்டாங்க. சேர வேண்டிய இடத்தில் தான் சேர்ந்து இருக்கின்றது அப்படின்னா கரெக்டா சொன்னாருப்பா. இதுதான் உண்மையான ஒரு வார்த்தை. கரெக்டு. எங்க சேரணுமோ அங்கதான் போய் சேர்ந்துக்கிறாரு. இவருக்காக ஃபயர் விட்டாங்க பாரு, அவங்கள தான் சொல்லணும். இப்ப புரியுதுங்களா? அன்னைக்கு நான் சொல்லும் போது நான் நீங்க அவரை கழுவி ஊத்துறீங்க, அவங்களுக்கு கமல்ஹாசன் பிடிக்கல, நீங்க என்ன ரஜினி ரசிகரா அப்படின்னாங்க. ரஜினிகாந்தை விமர்சனம் பண்ணும்போது நீங்க என்ன கமல் ரசிகரா அப்படின்றாங்க. என்னங்க அது? ஒருத்தர் தப்பு பண்ணா தப்பு பண்ணாங்கன்னு சொல்ல போறோம். இன்னைக்கு அவங்களே வந்து ஆமா ஆமா இந்த ஆளை நம்பி பின்னாடி போனோமே அப்படின்னு அவங்களுக்கு இப்பதான் புரியுது. எனக்கு அப்பயே புரிஞ்சிச்சு இவரை பத்தி. அவ்வளவுதானே. சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்திருக்கின்றார்கள், சந்தோஷமா சேரட்டும், விடுங்க. என்ன அப்போ எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு, அவ்வளவுதான். சார் அடுத்ததாக சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அவங்கள இருட்டை கண்டு பயம் வேண்டாம், அவங்கள உதயசூரியன் வருகிறது, உதயநிதி வருகிறார் அப்படின்றாரு சார். இதுல என்ன சார் இருக்குது அவர் சொல்றதுல?
அதாவது அவருடைய கொள்கைகள் அப்படின்னா கட்சி கொள்கைகள்லாம் ஒன்றும் இது பண்ண முடியாது, ஏன்னா கட்சியே கிடையாது இப்போ, அப்புறம் தானே கொள்கை. அவருடைய கொள்கைகள்லாம் நீங்கள் வந்து அவருடைய சினிமாவில் பார்க்கணும். அதாவது பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலை வேணும்னா பாவாடையில் நாடா கோத்து கொடுக்கலாம் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் பாடம் கற்றுக் கொடுத்தவர் விண்வெளி நாயகன். ஆனால் அந்த படத்தில் கூட அந்த பிரேக் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறமா அந்தம்மா ஏதோ வந்து சொல்லும் போது அதெல்லாம் வேலை கட்சியாச்சு போயிட்டு வா அப்படின்வாரு. அந்த மாதிரி இப்போதான் எம்பி பதவி கட்சிச்சு இல்லை, அதனால முறுக்கிறாரு போல இருக்கு. 21 தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னாங்க? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு சொன்னாங்களா இல்லையா? அப்போ செமையான குத்து, உள்குத்து. இன்னும் விடியல் வரவே இல்லை, உதயம் வர வேண்டும், உதயநிதியும் வருவார் அப்படின்னா நீங்க எப்படி பார்க்கணும்? உதயம் வரணும், இனிமே தான் விடியணும், நிதி அங்க, ஏன்னா உதயம் ஏற்கனவே வந்துச்சுனால இப்ப நிதி பதவி மட்டும் கொடுத்தா போதாது, நிதியும் வேணும் அப்படின்னு சொல்லாம சொல்றாரோ. அந்த என்ன படம் அது பத்தியா, கருப்பன் குசும் ஜாக்கி ஜெட்டிக்கு அடி போடுறான் பாரு. அந்த மாதிரி இப்ப அடுத்தது பதவி மட்டும் போதாது, நிதியும் வேணும் அப்படின்னு அடி போடுறாரு போல இருக்குது. இன்னி வரைக்கும் விடியல் வரல அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்தே சொல்றாருன்னா எங்க விண்வெளி நாயகனுக்கு இருக்க அந்த தைரியம், நேர்மை யாருக்காவது இருக்குமா? யாராவது சொல்ல முடியுமா விடியல் வரல அப்படின்னு? இது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க ஓரமா போய் உட்காருங்க. சூப்பரா உள்ள இருந்து சமகுத்து, சும்மா சொல்ல கிடையாதியா, பயங்கரமான ஆள் தான் அவரு. கடைசி ஒன்று சொல்றாரு சார், அதாவது நாங்கள் திசை மாறவே கிடையாது, ஒரே திசையில் தான் போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்றாரு சார். இது அது மக்கள் நீதி கொள்கையில் வரலையா சார்? அது கிடையவே கிடையாது. அவர் சரியான திசையில தான் போய் நிற்கிறாரு. பதவி வேணும், அதுக்காகத்தான் அவர் போயிட்டு இருக்காரு. சார் ஒரே நிமிஷம் டவுட்டு, அந்த எம்பி பதவி வந்து அவங்க கட்சியில் வேற யாருக்கா கொடுத்துருந்தா இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுவீங்களா? அதுக்கும் ஒன்று சொல்லிக்கிறார், அது பார்த்தீங்களா? அதை என்ன சொன்னாரு? வந்தவரெல்லாம் வாழலாம், வாகை சூட எதிர்பார்க்க கூடாது, அப்படி வாகை சூட நினைத்தோல் உங்கள் போர் குணம் சொன்னாரா இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ வந்தவரெல்லாம் அப்படின்னா யாரை சொல்றாங்க? இந்த வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்களா, இல்லை வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களா, இல்லை வெளி கிரகங்களிலிருந்து வந்தவர்களா? நம்ம கிரகம் நம்மளை பிடிச்சி சுத்துது, வேற என்ன பண்றது? வந்தவர்களெல்லாம் வாகை சூட நினைத்தால் அப்படின்னா யாரை சொல்றாருன்னு உங்களுக்கு புரியுதா? இதுக்குதான் இந்த நாடி நரம்பெல்லாம் அந்த கமல் ஓடணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன் கூட என்ன நம்பி ஏமாந்து விளக்கெண்ணையா வந்தவர்களெல்லாம் வாகை சூடி எம்பி பதவி வேண்டும் என்று நினைத்தால் எங்களுடைய போர்க்குணம் ஆமா அது வந்து மேலோங்கும்னு சொல்லுகிறார். எனக்கு மட்டும்தான் பதவி, ஏதோ ஏன் கூட வந்துட்டேன் அப்படின்றதுக்காக உங்களுக்கெல்லாம் பதவி வேணும், எனக்கு எம்எல்ஏ பதவி வாங்கி கொடு, கவுன்சிலர் பதவி வாங்கி கொடு அப்படின்னு எவனாவது வந்தீங்க, போர்க்குணம் தொலைச்சு கட்டிடுவோம் ஜாகிரதை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு யாருமே இல்லை. அண்ணே அவங்களாம் அவங்களுக்கு முன்னாடியே போயிட்டாங்க அண்ணே, சொல்ல போனால் உங்களுக்கு முன்னாடியே இங்கேருந்து நிறைய பேர் அங்கே போயிட்டு பதவியெல்லாம் வாங்கினாங்க அண்ணே. இது இன்டர்ன்ஷிப் மாதிரி ஆகிப்போச்சு. நேராக மற்ற கட்சிக்கு போகிறது, என்னப்பா அவனுக்கு அனுபவம் இது வருங்க மார்னிங் மாலான, அப்படியா வா 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 இதை அப்படி போஸ்டிங், இங்கே உக்காந்தீங்கன்னு திமுகவை திட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அண்ணாண்ட பக்கம் போயிட்டு கொஞ்ச நாள் நீங்கள் வெளில இருந்தபோது உங்களை கூட திட்டிருக்கலாம், அது ஃப்ளோவில் வரத்தான் செய்யும். இப்போ யாருமே இல்லை இங்கே, அதனால் அந்த போர் குணத்தை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ஒன்று அங்கே வந்து பாருங்கள், எம்பி பதவி, பிரேக் இன்ஸ்பெக்டர் பதவியாவது கவர்மெண்ட் பதவிங்க, அது வந்து நிரந்தரம், ஜஸ்ட் லைக் தட் உங்களெல்லாம் பதவி விட்டு தூக்க முடியாது. ஆனால் ராஜ்யசபா எம்பி பதவி 6 வருஷமா, அவ்வளோதான். அதனால் அதுக்கப்புறமும் வந்து நீங்கள் எனக்கு திருப்பி இந்த பதவியை எனக்கே கொடுத்துட்ருக்கணும், உங்களுக்காக நான் வந்து அப்படியே போர் குணத்தோட வள்ளுன்னு அப்படி சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. லுள் அதுவும் சொல்லக்கூடாதா? சுள்ளுன்னு கேட்பேன், சுட்டரிக்கும் சூரியன் மாதிரி நான் உங்களுக்காக இருந்து சண்டை போடுவேன். நீங்க கவலையப்படாதீங்க, நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள இருக்கலாம். நான் வெளில நின்றுன்னு சொன்னாலும் அப்படி இல்லை, அது எதிரிகள் வெளியிலிருந்து உள்ளே வராமல் நான் காத்து கொண்டிருப்பேன், அந்த போர்க்குணம் அப்படின்னு சொல்றதாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அதுதாங்க, அதாவது அவர் பேசுறது எல்லாமே கவிதை, அவரே ஒரு கவிதை போதுமா? அந்த கவிதையை வந்து ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் உங்களுக்கு புது அர்த்தங்கள் வரும். அந்த மாதிரி தான் நமக்கும் வந்து புது அர்த்தங்கள் வருது. இதே கேள்வியை வந்து வேற யாராச்சும் வேற எங்கேயாவது கேட்டீங்கன்னா அப்போ நான் வேற ஏதாவது சொல்லித்தான் அவனும் நம்ம பழப்பு. அந்த மாதிரி இவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறாரு, எல்லா இடத்துலையும் நான் ஒரே இதை பேசியிருந்தான்னா அப்புறம் நம்ம நண்பர்கள்லாம் காரித்து போவாங்க, ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரே பேச்சு பேசுகிறேன் அப்படின்னு. அதனால் அந்த பேச்சு, இந்த தமிழ் ஆர்வமும் இருக்க வேண்டும், அதே சமயத்தில் புது அர்த்தங்களும் இருக்க வேண்டும்.
எவ்வளவு கஷ்டம் தெரியுமா பதில் சொல்றது. கேள்வி கேட்கறது ரொம்ப சுலபம், நீ பாட்டுக்கு அவர் என்ன சொன்னாரன்னு சொல்லிட்டு கேட்டு போயிடலாம். ஆனா அது யோசிச்சு பதில் சொல்றதுன்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. இப்போவாது புரியுது. இதையும் அண்ணனே சொல்லிட்டாரு. ஆமா ஆமா, கேள்வி கேட்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. அது சரி, என்ன மாதிரி பதில் சொல்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். இந்த சொக்கா போட்டு வரும்போதே நினைச்சேன் நீ இன்னைக்கு இதை தான் என்ன கேட்க போற அப்படின்னு. சொக்கா வாங்கி கொடுத்து போட உட்கார வச்சுட்டு இந்த கேள்வி கேட்டீங்க நான் என்ன சார் பண்றேன். அனாவசியமா பழி போடுறான் என் மேல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இது இது என்ன மாடலு, என்ன சொக்கா, ஒண்ணுமே புரியல. சரி கொடுங்க, விண்வெளி நாயகங்களோட விபரீத ரசிகர் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விபரீத ரசிக யோகம்னு சொல்லுவாங்க. அந்த விபரீத ராஜ யோகமா, அந்த மாதிரி இது ரசிக யோகம். இனிமே உங்களுக்கும் இந்த பதிலாம் அப்படியே தானா ஊற்றா பெருக்கெடுக்கும் பாருங்களா. அபிராமி அபிராமி அப்படின்னு வந்து கொட்ட போது விக்ரம் உங்களுக்கு. ஓகே சார், அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு சார். அண்ணாக்கு அப்புறம் கலைஞர் வந்தார், திமுகவை காப்பாற்றிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் யார் வருவாங்கன்னு பயந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் வந்து காப்பாற்றினார், உதயநிதி வந்து காப்பாற்றினார் அப்படின்னு. அப்போ இவர் எதுக்கு சார் வந்தார் உள்ள? நல்ல கேள்வி. அதாவது அடுத்த கட்சியை காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களான்னு இவர் ஏன் கவலைப்படணும்? அதுக்கு தான் உண்மையான காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அவங்க அந்த கட்சியை காப்பாற்றி மக்கள் செல்வாக்கோடு இருந்தால் மட்டும்தானே நமக்கு ஏதாவது போடுவாங்க. பதவிக்கு நாமினேஷன் ஃபார்ம் போடுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஃபைல் பண்ணணும்ல, அதை ஃபைல் பண்ணுறதுன்றதை அப்ளிகேஷன் போடுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் போடுறதுன்னு உடனே நீங்கள் மட்டும் நாய்க்கு போடுறது, பிஸ்கெட் போடுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா தமிழில் வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றன. ஸோ அதை சரியான பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லாட்டா அகெயின் ஆப்டிக்கல் இல்யூஷன் வேற மாதிரி தெரியும் உங்களுக்கு. கரெக்ட். யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னா அவருடைய முக்கியமான நோக்கம் என்னை யார் காப்பாற்றுவாங்க. நான் பாட்டுக்கு கட்சின்னு ஆரம்பிச்சு விட்டேன், படமும் ஒழுங்காக ஓடுறது கிடையாது. தயாரிப்பாளர்லாம் வந்து என்ன வச்சு படம் எடுத்து போட்டு நஷ்டம்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. நாம் இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு தவித்து கொண்டிருந்த நேரத்தில், ஸோ அந்த கட்சி அப்படின்ற இடத்துல நீங்கள் திமுகன்னு வச்சுக்கூடாது, மானிமா கமல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு திண்டாடி கொண்டிருந்த நேரத்தில் வந்தார் பாருப்பா, அப்படி ஒரு பதவி கொடுத்தாருப்பா எனக்கு, இவரை மாதிரியான ஒருத்தரை பார்க்க முடியுமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு விக்ரம். ஸோ இதை வந்து நீங்கள் சரியான பெர்ஸ்பெக்டிவில் புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் அவங்கள அப்படியே ரொம்ப தூக்கி வச்சு பேசுகிறார், இன்னொரு பக்கம் விடியல் வரலை அப்படின்னு சொல்கிறாரு. மேபி இப்படி இருக்கலாம். இப்போவே வந்து டெப்டி சிஎம்முக்கு ஜிங்குச்சா அப்படின்னு ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா மேபி அடுத்த தடவை எம்பி பதவிக்கு அவர் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுவார், போயிட்டு போது கொடுத்துருங்க அவருக்கு அப்படின்னு. ஸோ அதனால் இப்போவே துண்டு போட்டு வைக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். பாவாடை நாடா கொடுத்து பிரேக் இன்ஸ்பெக்டர் பதவி வாங்கும்போது எம்பி பதவிக்கு என்ன வேணா செய்யலாம் விக்ரம். ஓகே சார், அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு நம்ம செங்கோட்டையன் அவர்கள் இப்போ திடீர்னு வந்து நம்ம விஜய் கட்சியோட இணைஞ்சிருக்காரு. ஸோ இது வந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா? ஏன்னா விஜய் அவர்கள் தான் அடுத்து சிஎம்ன்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் நேற்றுக்கு வரைக்கும் எடப்பாடி அவர்கள் சிஎம் பண்ணார், இப்போ திடீர்னு வந்து விஜய் அவர்கள் சிஎம் பண்ணுறாரு. இது எப்படி சார் ஒத்து வரும்? அது ஆமாம், ஒரு பெரிய மாற்றத்தை இது நிஜமாகவே கொண்டு வரும். ஏன்னா அது அவங்க ரசிகர்கள் ஒரு சில பேர் சொன்னதை நான் பார்த்தேன். இது பாருங்க, அது சிஎம் எல்லாம் ஏற்கனவே முடிவாயிடுச்சு, அடுத்தது பிஎம்முக்கு தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. செங்கோட்டை அப்படின் போது அதில் ஒரு குறியீடு இருக்கின்றது. சென்னையில் வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, தமிழகத்தில் செங்கோட்டையில் கொடியேற்றுறதுன்னா பிரதம மந்திரி ஆனாதான். அப்போ செங்கோட்டையும் அங்கே போய் சேர்ந்திருக்காரு அப்படின் போது அப்போ நேராக ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு சர்வே எல்லாம் எடுத்தாங்களா, அதில் இந்தியாவிலேயே வந்து ரொம்பவும் பிரபலமான எல்லாருக்கும் தெரிந்த பெரிய ஆதரவு பெற்ற கட்சி அப்படின்னா அது தாவேகா அப்படின்னு ரிசல்ட் வந்து தான் ஆடி போயிட்டேன்னு அந்த கட்சியில் இருக்கவங்களே ஆடி போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இத்தனை மாநிலத்தில் இருக்க ஆட்சியில் இருக்க பாஜகவே அப்படி இல்லை, ஆனால் தாவேகா வந்து இந்தியா முழுக்க வந்து எல்லாருக்கும் தெரிந்த கட்சி, ஆதரவு பெற்ற கட்சியாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் போனதுனால விபரீத ராஜயோகம். சார் நான் கூட ஒரு ஜோசியம் ஆரம்பிச்சலான்னு நினைக்கிறேன். அதுபடி அவர் வந்து பிரதம மந்திரி ஆவதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கின்றது. அநேகமாக 29 இப்போ 26 சிஎம் ஆயிட்டு 29 ஒரு பிஎம் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். இப்போ 29லேருந்து 31 வரைக்கும் யார் இங்கே சிஎம்? செங்கோட்டையனா, புசி ஆனந்தா, ஆதவ் அர்ஜுனாவா, அப்புறம் இன்னொரு யார் சொல்லுவாங்க ஜான் ஆரோக்கியசாமியா? விஜய் அவர்கள் இல்லையே சார், அவர் தான் பிஎம் ஆயிடுவாரு. 29லேருந்து அவர் பிஎம். எலெக்ஷன் நடந்த உடனே அது வரைக்கும் தான் வெயிட்டிங்க. அடுத்த பார்லிமெண்ட் அடுத்த சட்டமன்ற தேர்தல் அது நடக்க வேண்டியது தான் பாக்கி. நடந்த அடுத்த நாள்லேருந்து அவர் தான் சிஎம். அதே மாதிரி 29 பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சுன்னு அடுத்தது அவர் தான் பிஎம். ஸோ செங்கோட்டையன் அவர்கள் போனதுனால இப்படி ஒரு பெரிய மாற்றம் வரும். தமிழகத்திலையும் வந்து 29 சிஎம் பதவிக்கு ஒரு மாற்றம் வரும். ஏன்னா இவர் பிஎம்மா போயிட்டாருன்னா இங்கே யாராவது இது பண்ணணும் இல்லையா. ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க நீங்களே வந்து டியூயல் ரோல் பண்ணுங்க,
இந்த அப்பா மகன் அப்படிலாம் பண்றது இல்லையா? அந்த மாதிரி பிஎம்மும் நீங்களே சிஎம்மும் நீங்களே அப்படி இருந்துட்டு போங்களேன். வேணும்னா ஒரு அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வருவோம். அவங்க கட்சியில் சில பேர் சொல்லி நிற்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஏதோ சில அரசியல் சட்ட திருத்தம்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தம், ஏன்னா அவங்களுக்கு எப்படியும் ஒரு 500 சில்லற சீட்டில் ஒரு 400 சில்லற சீட்டு கிடைச்சிரும். அதனால சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஒருத்தரே பிஎம் சிஎம் ரெண்டுலையும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கொண்டு வந்துட்டாங்கன்னா 2ஆம் முறையாக இருந்துட்டு போயிடாரு. அது வந்து அப்பா விஜய், இது வந்து புள்ள விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நம்மளுக்கு பழகினது தானே அது. இல்லைன்னா மச்சம் வச்சா அது வந்து பிஎம், மச்சம் இல்லைன்னா சிஎம் அப்படி சொல்லிட்டு போவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும். வேற என்ன வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? செங்கோட்டையன் யாருங்க? கட்சியிலேருந்து கட்டம் கட்டப்பட்டவர், நீக்கப்பட்டவர். அவர் அங்கே போயிட்டாரு, வேற எங்கேயும் போக்கிடல. அவரே சொல்லிட்டாரு, ஏன்னா வந்து திமுகவில் கூப்பிடல, பாஜகவில் கூப்பிடல, தேசிய கட்சிகளில் கூப்பிடல அப்படின்னு யாருமே கூப்பிடாத ஒருத்தர் அங்கே கொண்டு போய் சேர்த்துக்கிறாங்க. அதில் பாருங்க, செங்கோட்டையன் அவர்கள் ஒன்று புரட்சி தலைவர் வழியில் நடக்கிறார் விஜய் அவர்கள், அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் செங்கோட்டையன் யார் வழியில் நடக்கிறாரு? அவர் பாக்கெட்ல யார் போட்டோ இருந்தது? அப்ப ஏன் புரட்சி தலைவர் போட்டோ இல்லை? இவரே அந்த வழியில நடக்கிறது இல்லை. அப்புறம் என்ன அவர் அந்த வழியில நடக்கிறாருன்னு இவர் சொல்லிட்டு போறாரு. எந்த வழின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எப்படி ராமாபுரத்துல இருந்து வராரு அந்த வழியை சொல்றாரு? அப்படி இல்லையா? அவர் இந்த கார்னர்ல பனையூர்ல இருந்துல வந்து நிற்கிறாரு. யாருமே சான்ஸ் கொடுக்கல. இப்போ புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்படின்னும் போது ரைட்டு ஒரு பேப்பரை போட்டு வைப்போம், இந்த கம்பெனியில் வேலையை தூக்கிட்டாங்க, இப்போதான் நிறைய இந்த லே ஆஃப்னு வருது இல்லை விக்ரம். அப்போ என்ன பண்ணணும்? பெரிய பெரிய கம்பெனிகளில் கிடைக்கல அப்படின்னா புதுசா யாராவது கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னா, சார் அந்த கம்பெனியில் நான் அவ்வளோலாம் பண்ணிக்கிறேன் சார். என்ன பண்ணிக்கிறேன்? ஃப்ராடாக பண்ணிக்கிறேன்? அதெல்லாம் இல்லை, நிறைய பண்ணியிருக்கேன் சார். அதே மாதிரி இங்கேயும் வந்து பண்ணுறேன் சார். வா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆள் தேவை. ஏன்னா எங்கள் கம்பெனியில் எல்லாம் வந்து வேறு கம்பெனிலேருந்து தான் வந்து சேர்ந்துக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் எனக்கு வேணும் இல்லையா அப்படின்னு சில கம்பெனி ஏற்றுக்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கிறாரு. அவங்களும் பார்த்தாங்க, ரைட்டு பார்த்தீங்களா எங்கள் கம்பெனி வந்து பெருசாக வந்துருக்குது, யார் யாரெல்லாம் வராங்க பாருங்க அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு போஸ்டிங் கொடுத்து விட்டாங்க. இதனும் ஒரு பெரிய விஷயம் மாதிரி எடுத்துக்கிட்டு மாற்றம் வருமானா அப்ப செங்கோட்டையன் போய் தான் அங்க மாற்றம் உருவாகணும் அப்படின்னா அப்ப தளபதி விஜயால ஒன்றும் பண்ண முடியாது. இவர் போய் தான் அங்க வந்து எல்லாத்தையும் இது பண்ணணுமா? இதை சொல்றதுக்கு உங்களுக்கே வந்து வெக்கமா இல்லையா? ஓகே சார், இப்போ அவர் போனதுனால வந்து அதிமுகவில் ஒன்றும் சலசலப்பு எதுவுமே வராதா? ஏன்னா மேற்கொண்டு அவர் போயிட்டார், நாம கொஞ்சம் போகலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்காது. போனாலும் போகாட்டாலும் ரிசல்ட் ஒன்று தான் விக்ரம். என்ன ரிசல்ட் சார்? அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். 26 பாருங்க. போனதுனால நஷ்டமும் இல்லை, போகாததுனால லாபமும் இல்லை. அவ்வளோதான். அவங்களுக்குன்னு இருக்கிறது அவங்களுக்கு அவ்வளோதான். அதை யாரும் வந்து இது பண்ணவும் முடியாது, தடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை, விட்டுருங்க. ஓகே சார், கடைசி ஒரு கேள்வி சார். ஆக்சுவலாக ஆளுநர் ரவி அவர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது தமிழ்நாட்டில் கொஞ்சம் டெரரிசம் அதிகமாகிடுச்சு, ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறாரு சார். இதை போய் நம்ம ஸ்பீக்கர் நம்ம இவர்கிட்ட அப்பாவிட்ட கேட்கும்போது ஆமாம் உருவாகிருக்காங்க, வேறு யாரும் இல்லை, ஆளுநர் ரவி தான் ஒரு டெரரிஸ்ட், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரே சார். ஒரு ஆளுநரை போய் நீ ஒரு டெரரிஸ்ட்னு சொல்லலாமா? அதாவது சபாநாயகர் அப்படின்னா வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு தான் வந்து ஒரு மரபு இருக்கின்றது. அப்படி இருக்கச்சே அவர் வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசுறது அப்படின்னா சரி விடுங்க, இதெல்லாம் இவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. மரபுகள் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்காக ஓணும் போது ஐயோ இப்படித்தான் பண்ணணும் அப்படின்வாங்க, வேணானும் போது அவங்க என்ன ஒன்றா பேசுவாங்க. ஒரு ஆளுநரை பார்த்து ஒருத்தர் தீவிரவாதி அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு கட்சிக்காரர் சொல்லலாம், கட்சி நிர்வாகி சொல்லலாம். ஒரு சபாநாயகராக இருக்கின்றவர் இந்த மாதிரி விஷயங்களில் கருத்து சொல்கிறது அப்படின்றது விடுங்க, அவ்வளோதான். இதையும் ஜனங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க, அதை கைத்தட்டி தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் நாம் மட்டும் இதை சொல்லி என்ன பிரயோஜனம் நினச்சிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பேசுகிறாருங்க ஒருத்தர் அப்படின்னா அதெல்லாம் கரெக்ட், நீங்கள் முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு 30 பேர் வருவாங்க பாருங்களேன். டிங் டிங் டிடிங் இல்லை ஜிங்கிள்ஸ் போட்டேன், நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகே சார், சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளையபாரதன் ஒதுக்குனதுக்கு மிக நன்றி சார். நன்றி விக்ரம்.